இருக்கீங்களா? வணக்கம், உங்கள் சத்தியம்மா. எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறோம், சரிங்களா? நாய் வளர்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, செல்ல பிராணி அதுதான் வீட்டில் நாய் வளர்க்குறோம். நாய் வளர்க்கும்போது என்ன பண்ணணுன்னா, சிக்கனு மீனெல்லாம் செய்யும்போது வாழை ஆட்டிகிட்டு அழகாக படுத்துருக்கோம். குடு குடு குடுன்னு கேட்டுக்கிட்டே படுத்திருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மீன் கொடுக்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சதை மட்டும் போடணும். ஏன்னா மீன் நம்மளுக்கே தொண்டையில் மாட்டிக்கிச்சுன்னா படாத பாடுபடுவோம். அப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு போட்டோம்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். முள் எடுத்துட்டு சதை போடலாம், சாப்பிட்டா நல்லது. கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுச்சவுக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் கட் பண்ணி பருப்பில் போட்டு கொடுக்கலாம். அதுக்கு ரொம்ப ஹெல்த்தி, நல்லா புஷ்டியாக இருக்கும். அப்படி கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நம்மளோட சாப்பாடு அதுங்களுக்கு ஒத்து வராது. நம்ம நாய் வளர்க்குறதே பெரிய கெத்துங்க. இப்போல்லாம் நாய் வளர்க்குறதே, ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைய தாங்களே வளர்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாயை வளர்க்குறோன்னா எவ்வளோ பெரிய கெத்தாக இருக்கும். அதுக்கு ஆயல்லி போட்டு மூத்திரம் போக வச்சு வாக்கிங் கூட்டிகிட்டு போய், அது உடம்பு சரியில்லையா அதனுடைய மூஞ்சி ரியாக்ஷன் வச்சா கண்டுபிடிச்சிடணும். ஏன் இவ்வளோ நேரம் சோர்ந்து படுத்துட்ருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு தொட்டு பார்த்தோம்னா உடம்பு சூடாக இருக்கும். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஊசி போட்டு மருந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் கிளியர் ஆகும். அந்த மாதிரி அதோட பாஷை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பேசுகிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடுன்றது நம்ம கண்காணித்து கொடுக்கணும் அந்த சாப்பாடெல்லாம். ஏன்னா ஒரு சில சாப்பாடு ஒத்து வராது. அதனால் கேரட்டு, இந்த மாதிரி பீன்ஸு, பச்சை கேரட்லாம் கொடுக்கலாம். பீன்ஸு, பட்டாணியெல்லாம் உப்பு போடாமல் வேவிச்சு கொடுத்தோம்னா அவள் சாப்பிட்டாள்னா ஹெல்த்தி, சரிங்களா? தண்ணி கொடுக்கலாம், தண்ணி நிறைய குடிக்கணும், நல்லா வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். மீன் கொடுக்கலாம், மீன் முள் எடுத்துகிட்டு கொடுக்கலாம். சிக்கன் போடலாம், எலும்பு போட்டோம்னா அது கடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த பல்லுக்கெல்லாம் கொஞ்சம் மசாஜ் கிடைக்கும், அதனால் கொடுக்கலாம், சரிங்களா? அது ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நாய் வளர்த்துறதே ஒரு கெத்து. எங்கள் வீட்டில் ஒருத்தி இருக்கிறா, ஜிம்மின்னு. எங்கள் பிள்ளைங்க கூட அப்படி ரகலை பண்ண மாட்டாங்க. அவள் அவ்வளோ ஒரு சுட்டித்தனம் பண்ணுவாள், அவ்வளோ ஒரு ராமாயணம் பண்ணுவாள். வீடியோ பார்க்குறீங்க தானே, அப்படி பண்ணுவாள். எது சாப்பிடக்கூடாதுன்றது நாளைக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். இதெல்லாம் கொடுக்கலாம். எது எது சாப்பிடக்கூடாதுன்னு நாளைக்கு வீடியோவில் போட்டுறேன், சரிங்களா? ஓம் சக்தி அங்கார சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.